பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட அடுத்தது ஆண்டவருக்கு எப்படி கனம் கொடுக்கலாம்னு சொல்லி பார்க்க போறோம். ஆதியாகமம் 1:27 கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் ஒரு வார்த்தை. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உருவாக்கி இருக்கிறது எல்லாமே அவருடைய சாயல், அவருடைய உருவம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? முதல்ல பரிசுத்தமா வாழணும். ஏன்னா அவருடைய சாயலாக நம்முடைய உடம்பை ஆண்டவர் கொடுத்திருக்கார். இந்த உடம்பை நம்ம எவ்வளவு பரிசுத்தமாய் பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு பரிசுத்தமாய் பாதுகாத்தோமானால் அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற முதல் கணம். இரண்டாவது ஒரு காரியம், நிறைய பேரு சரீரத்தை பார்த்து ஒரு சில பேர் என்ன செஞ்சிடறோம்? குண்டா இருக்கிற ஆட்களை பார்த்தோம், இல்ல ஒல்லியா இருக்கிற ஆட்களை பார்த்தோம், கேலி கிண்டல் செய்யறோம். நம்ம யார கேலி கிண்டல் செய்யறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? தேவன் உருவாக்கின சரீரம் அப்படின்னா கர்த்தரையே நம்ம கேலி கிண்டல் செய்யறோம். வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னை இதோ அசட்டை பண்ணுகிறவன நானும் கனவீனப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது எந்த சமயத்திலையும் நாம் யாரையும் அசட்டை பண்ணக்கூடாது. குறிப்பா தேவ சாயலாய்